கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் 3 பேர் இறந்ததா நியூஸில் சொல்கிறாங்க. இறந்து போனவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அந்த வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதைபதைப்பாக இருக்குது. அந்த வயநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கம் கட்டிகிட்டு இருக்காங்க. அது சரிஞ்சு விழுந்து அதுக்குள்ளேயும் தொழிலாளர்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. வானிலை ஆய்வு மையமும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க வயநாடுக்கு. அதாவது மிகப்பெரிய மழை இருக்கும் போல இருக்காங்க. அதனால் நிலச்சரிவு மேற்கொண்டு கூட ஏற்படலாம், மக்கள் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. வீடியோலாம் பார்த்தோன்னு சொன்னால் 3 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த லேண்ட்ஸ்லைடு வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு பெரிய ஆயில் டேங்கர் மாதிரி ஒரு பெரிய லாரி சினிமாவில் காமிக்கிற மாதிரி அப்படியே அவர் பக்கத்தில் நின்றுச்சு அந்த லாரி. அவங்க மேலேயும் மோதி இருந்தால் 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இப்போ நடக்கிறத பார்த்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் மழை காலங்களில் ரெய்னி சீசன்லலாம் மவுண்டனில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இது ஏன் ஏற்படுது, எதுக்கு ஏற்படுது அப்படின்னு நமக்கு தெரியலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க. நிறைய பேர் குவாரிகள் வெட்டுறாங்க, அதனால தான் இப்படி ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறதுலேயும் உண்மை இருக்கும். நிச்சயமாக அரசாங்கம் இவ்வளோ ஆழத்துக்கு நோண்டுங்க அப்படின்னு சொன்னால் அதை விட 100 மடங்கு ஆழமாக நம்மால் நோண்டுறாங்க. அதிகாரிகள் வாங்குகிற லஞ்சத்துக்கெல்லாம் அரசியல்வாதிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. நம்ம ஊரில் டாஸ்மார்க் விஷயத்தையே எடுத்துக்கோங்க. அங்கே உள்ள ஊழியர்கள் 10 ரூபா 20 ரூபா சேர்த்து வாங்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சி மாறி காட்சி மாறணும்னு நினச்சா மாறலை. 20 ரூபா ஆனது 30 ரூபாயெல்லாம் போயிடுச்சு, வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் வரைக்கும் போகுது அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஏன்னு சொன்னால் நாங்கள் அப்படி தான் வாங்குவோம், எங்களுக்கு சம்பளம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் எவ்வளவோ பெண்கள் காலையில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க, நாள் பூரா நின்றுருக்காங்க. அரசாங்கம் சட்டமே போட்டாலும், தொழிலாளிகள் அமர்வதற்கு ஸ்டூல் போடணும், சேர் போடணும்னு சட்டமே போட்டாலும் முதலாளிகள் போடுறது கிடையாது. 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் எங்களுக்கு சம்பளம் கம்மி, நீங்கள் 1 கிலோ தக்காளி வாங்குறீங்களா, அதில் 1 தக்காளி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி பொங்குவோம்? அது நியாயமா? ஆனால் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் சொல்கிறத நம்ம கண்டுக்கவே இல்லை. குடிக்கிற பயில்வா தானே 10 ரூபா கூட கொடுத்தான்னா 20 ரூபா கூட கொடுத்தான்னா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையே உண்டு பண்ணிருச்சு. அவங்களுக்கு வந்தால் தான் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த குவாரி விஷயங்களும். அரசாங்கம் மக்களுக்காக நிறைய நாம்ஸ் போடுறாங்க, வழிகாட்டு முறைகளை கொண்டு வராங்க, சட்டம் போடுறாங்க. அதையெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கவனிக்க வேண்டிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி விட்டுடுறாங்க. அதையெல்லாம் மேற்கொண்டு அமைச்சருக்கு அதுக்கு கொண்டு போனால் அமைச்சரோட ஆள் தான் குவாரி வச்சுருக்காரு அப்படின்லாம் சொல்லும்போது என்ன செய்ய முடியுது? நம்ம ஊரில் தீர்ப்பும் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்குது. அமைச்சரே அப்படி செய்யும்போது அப்புறம் என்ன செய்ய முடியும்? கோர்ட்டு தான் தலையிடணும். அதிகாரிகள் இதில் இது மாதிரி தலையிடுறாங்க, இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, நான் அரசுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதத்துக்கு மேலேயும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ஏதாச்சும் சட்டங்கள் இருக்கணும். கோர்ட்டு அந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் விரைவாக விசாரித்து தீர்ப்பு வழங்கணும். ஆனால் நம்ம நாட்டில் கான்ஸ்டிடியூஷனல் விஷயத்திலேயே உடனடியாக தீர்ப்பு வரதில்லை. கோர்ட்டெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் தீர்ப்பு சொல்ல முன் வரணும். அல்லது அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். மக்களுக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் அதுதான். அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களெல்லாம் உடனுக்குடனே விசாரித்து தீர்ப்பு சொல்லணுமா இல்லையா? எது எப்படியோ இந்த வயநாடு நிலச்சரிவு அப்படிங்கிறது இல்லீகலாக குவாரி வச்சு தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு தாமாக முன் விசாரித்து மக்களுக்கு நீதி வழங்கணும்.